90 இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்த நீங்கள் 60 இடத்துல இருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிற்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பெற்ற விழுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்டில் வந்து நிற்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்கே இருக்கு நீ இதில் வந்து குரல் கொடுக்கும்போது அப்போ வருமா? நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்கள் கூட நின்று பல ஆண்டுகள் பயணித்தேன். மதிப்பு இருக்குது, மார்க்சி இருக்கு. எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க, அந்த வீரர்கள் எங்க, அந்த தலைவர்கள் எங்க? தத்துவம் பிடிக்குது, தலைவர்கள் பிடிக்கல உங்களுக்கு. தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காம என்ன இருக்கு? நேசிக்கிறேன், செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். நீங்க இது அதுக்கும் பேசுறது இதுக்கும் பேசுறது. இப்போ எங்க அம்மா வாசுகியெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, நீத்தன் எடுக்கிறது, இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு. நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? இத்தனை விமர்சனங்களையும் கடந்து நாம் தமிழர் கட்சி இனிமே வாக்கு வங்கியில வந்து முன்னேற்ற பாதையில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்றீங்க எங்களை அழிப்பதற்கான முயற்சி, எங்களை வளர்ச்சி. தம்பி, நீங்க உங்க கேள்வி வழங்கிடுச்சு. இப்ப இந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு 15 ஆண்டுகளா இருக்குது. இப்ப தீவிரம் பெற்றிருக்கல சார். தீவிரம் படும்போது வளர்ந்துட்டு தானே இருக்கேன். தீவிரம் படல, தீர்க்கப்பட போகுது. இதுல இருந்து தீவிரம் படுது. தடித்த வார்த்தை பேசிட்டாரு. தடித்த வார்த்தையில 15 ஆண்டுகளா நானும், என்னை நேசித்து வந்த என் மனைவி, என்னை பெற்ற தாய், என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள், தங்கைகள், தம்பிகள் 15 ஆண்டுகளா தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது. தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலை. எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன். எங்க அம்மாவை எப்படி அந்த பொண்ணு பேசுதுன்னு எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது 15 ஆண்டுகளாக தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். என் குடும்பத்து பெண்களை எங்களை இழிவாக்கும்போது நான் ஒன்றும் அந்த அம்மாவை 15 ஆண்டுகளாக நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க நான் கண்ணியங்காத்து போனேன். நான் இருக்கிற இடம், நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனேன். ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குல்ல. இது எவ்வளோ நாளைக்கு இந்த அழுக்கை சுமக்கிறது? அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை இப்போ நீங்கள் உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுகிறத கேளுங்க. குறிப்பாக அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனது, என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து பேசுவதை நீங்கள் பாருங்கள், கேளுங்க. வேணா வலையொலியில் கேட்காம இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன, அந்த பொண்ணு தான் பெண்ணு, என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா, என் மனைவி பெண் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பேசணும். நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு. அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற பதில் நான் பேசியிருந்தேன்னா நல்லா இருக்கு சார். அது தனிப்பட்ட ரெண்டு பேரோட அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் பொதுவெளியில் பேசக்கூடாதுன்றத எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. தொடர்ந்து இல்லையா நீங்கள் பேசிட்டீங்க. 15 ஆண்டுகளாக இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க. நானும் விலகி தற்காத்து அமைதியாத்து போய் தான் வழி இல்லாமல் வழக்க நானே தொடுத்தேன். நான் எங்கே, நீங்கள் அப்படி இல்லையே. ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு, மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன். இந்த நிலத்தில் என்னளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத, செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி. நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரள். நான் என் மலைகள் களவு போகிறதுக்காக பேசுகிறேன். அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பெருசாக செய்தி எடுத்துகிட்டு போகல. அது எடுத்துகிட்டு போகல, திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இன்னும் உங்களுக்கு ஐயம் இருக்கா? அதில் திட்டமிட்டு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இதுக்குன்னு பல பேரை வேலைக்கு போட்டு, இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு, இதுக்கு மேலே சொல்லணுமா? அது நடக்கும். திமுக தடை மூலமா விஜயலட்சுமிக்கும் அரசுக்கும் என்ன சொல்ல அப்புறம் பேசுவோம். திமுகவுக்கு சீமானை பற்றி வந்து குற்றம் சாட்டுற வந்து விருப்பம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறுபடி நீங்க ஒரு புதுசு
தூசு தான். நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திசை திருப்பி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம் நினைச்சு தான் திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. திருடுறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, அதை பற்றி சிந்திக்கிறது தான். இப்போ இந்த இதில் எப்படி இப்போ பாருங்களேன், இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளவு இனிப்பு இந்த காதுகளில், இந்த காதில் லிட்டராக தேனை ஊற்றுறாங்களே இல்லைன்னு பாருங்க. வேற என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தினம் வேலை எனக்கு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்குது? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க முதல்வர் 3 ஆண்டுகள். அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு கண்டிப்பாக, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் போராட வேண்டியது. சார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்கக்கூடாது, வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அப்படியே மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளோதான்.